ஸோ தமிழ்நாட்டு முழுக்கத்திலுமே இருந்து நம்ம ஒவ்வொரு பகுதியிலுமே நம்மளுடைய செய்தியாளர்கள் கள விவரங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாக்குச்சாவடி மையத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழல்லாம் நிலவுது அப்படின்னு. அந்த வகையில் விருகம்பாக்கத்திலிருந்து இணைகிறார் இந்த செய்தியாளர் ராமச்சந்திரன். அவரிடம் பேசுவோம். ராமச்சந்திரன், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் எப்படி இருக்குது? அங்கே வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கக்கூடிய சூழலில் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் எப்படி பாதுகாப்பாக அடுத்த அந்த சேர்த்து வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு போகிற பணிகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? விவரிங்க. வணக்கம் காயத்ரி. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ளது. சரியாக 5 மணி நிலவரத்தை பொறுத்தவரை இதுவரை இல்லாத வகையில் சென்னையில் கிட்டத்தட்ட 81% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளதாக சென்னை மாநகர தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. வழக்கமாக மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சென்னையில் வழக்கம் வாக்கு சதவீதமாக குறைவாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு எஸ்ஐஆருக்கு பிறகு 81% வாக்கு பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மாலை 6 மணி நிலவரம் இன்று இரவுக்குள் முழுவதுமாக வரும். அது கிட்டத்தட்ட 90% எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நான் நிற்கக்கூடிய பகுதி விருகம்பாக்கம் பகுதி. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட காவேரி மேல்நிலைப் பள்ளியில் 9 வாக்குச்சாவடி, ஒரே மையத்தில் 9 வாக்குச்சாவடி இருக்குது. கிட்டத்தட்ட 9,000 வாக்காளர்கள் இங்கு வாக்குச்சாவடியில் தங்களது வாக்குகளை காலை 7 மணியிலிருந்து வாக்குகளை பதிவு செய்தனர். தற்பொழுது தேர்தல் நடத்தும் அதிகாரி முகவர்கள் முன்பாக, அரசியல் கட்சியில் முகவர்கள் முன்பாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக மூடி முழுவதுமாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் இதை எடுத்துச் செல்வதற்காக வாகனங்கள் கொண்டு வந்து துப்பாக்கி ஏந்த காவலர்கள் மூலமாக வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு எந்திரத்தை பொறுத்தவரை 4 எந்திரங்கள் உள்ளது. பேலட் யூனிட் 1, 2 மற்றும் விவிபேட் மற்றும் கண்ட்ரோல் யூனிட் என 4 வாக்குப்பதிவு எந்திரங்களும் முழுமையாக முகவர்கள் முன்பாகவே தற்பொழுது சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதனை இங்கிருந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை சைதாப்பேட்டை, எழும்பூர், விருகம்பாக்கம் என ஒரு சில இடங்களில் மட்டுமே வாக்குப்பதிவு எந்திரத்தில் சிறு கோளாறு ஏற்பட்டது. அதனை உடனடியாக சரி செய்யப்பட்டு அமைதியான முறையில் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இந்த ஆண்டு சென்னையில் இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் வாக்கு சதவீதம் பதிவாகியுள்ளதாகவே சென்னை மாநகர தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ விருகம்பாக்கத்தில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்த்தோம். அங்கேருந்து அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு போகக்கூடிய பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் விவரிக்க கேட்டோம். ஸோ இந்த 5 மணி நிலவரம் படி இந்த மாவட்ட வாரியாக நம்ம பார்க்குறோம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடுன்னு விழுப்புரத்தில் 85.45% 5 மணிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மாலை 5 மணி நிலவரப்படி 82.24% வாக்குகள் பதிவாகி இருக்கு. 4,71,00,000 பேர் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ நாம் திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் இவை. வாக்குப்பதிவு எவ்வளவு கேர்ஃபுல்லாக நடக்கணும், எவ்வளவு முக்கியமான ஒரு வேலையோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை பாதுகாப்பது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில் இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் எல்லாமே வைக்கப்படும். அந்த வகையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எப்படி அந்த இடத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம துறையில் பார்க்குறோம். கரூர் டாப் 5 மாவட்டங்கள், அதிக வாக்குகள் பதிவான டாப் 5 மாவட்டங்கள் 5 மணி நிலவரப்படி கரூர் 89.32%, அடுத்தபடியாக சேலம் 88.02%, மூன்றாவதாக நாமக்கல் 87.63%, நான்காவதாக ஈரோடு 87.59%, ஐந்தாவதாக தர்மபுரி 87.28%. இந்த கடைசியில் இருக்கக்கூடிய நாமக்கல், ஈரோடு, தர்மபுரி எல்லாமே அந்த 87%, ரொம்ப மீகரான ஒரு பெர்சன்டேஜ் தான், கம்மி இல்லையா? கரூர், சேலம் இது ரெண்டுத்துலையுமே நம்ம பார்க்குறோம் முதல் 2 இடங்களில் இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. கரூர் தொடர்ந்து அவங்களுடைய வாக்குப்பதிவு நிலவரம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. அதாவது 11 மணி 3 மணி சொல்லப்படுதுங்க காயத்ரி. இப்போ கரூர் தான் வந்து நம்பர் 1, அந்த டாப் 5 மாவட்டங்கள்லேயே டாப் இடத்துல இருக்கு. கரூர் அரசியல்ல டாப் இடத்துல இருந்ததும் கரூர் தான். கரூர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக தான் நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக கடந்த 2-3 ஆண்டுகளாகவே நம்ம பார்க்கும்போது கரூரை சுற்றி நிறைய விஷயங்கள், அரசியல் பஞ்சமில்லாத ஒரு மாவட்டமாக கரூர் மாவட்டம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே தான் வந்து முதல் டாப் 5ல ஃபர்ஸ்ட் கரூர் தான் இருக்குது. 89.32% இருக்குது.
அடுத்தபடியாக சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி இது எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்குங்கிறத பார்க்குறோம். அதே சமயம் குறைவான வாக்குகள் பதிவான 5 மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்குறோம்னா கன்னியாகுமரியோட நம்பர் காலையிலிருந்தே ஒரு மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. கன்னியாகுமரியிலுமே 73.44, ராமநாதபுரத்தில் 74.41, சிவகங்கையில் 74.44, நெல்லையில் 75.10, நீலகிரியில் 75.90. நெல்லையில் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், அது கிட்டத்தட்ட 74.45 அப்படின்றது. இப்போ அஃபிஷியல் நம்பர்ஸ் 75.10 அப்படிங்கிறது தெரியுது. ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்துலேயும் பார்க்கும்போது குமரி கொஞ்சம் பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இப்போ அடுத்து 6 மணி நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரணும். ஒட்டுமொத்த வாக்குப்பதிவுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரணும். அதே போல குறைவான வாக்குகள் பதிவான 5 தொகுதிகள் அப்படின்னு பார்த்தா பாளையங்கோட்டை, இதுவும் காலையிலேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு மந்தமான வாக்குப்பதிவு இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக தான் இருந்துட்டு வருது. அதனால 66.71% இருக்கிறதுல அதுதான் கம்மியாக இருக்கு. அடுத்து கிள்ளியூர் பார்க்குறோம், 69.13%. மதுரை வடக்கு 70.26%, மதுரை மத்தி 71.39%, குளச்சல் 71.87%. சலீம், இதில் மதுரை மத்தி, குளச்சல், கிள்ளியூர் இது 3 தான் யார் கம்மி அப்படிங்கிறதுல ஒரு இருந்தது. ஒரு வாட்டி கிள்ளியூர் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு வாட்டி குளச்சல் கம்மியாக இருக்கும். பாளையங்கோட்டை இவங்க 2 பேருக்கும் ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 5 மணி நிலவரப்படி பார்க்குறோம், குறைவான வாக்குகள் பதிவான 5 தொகுதிகளில் பாளையங்கோட்டை தான் லீஸ்ட். ஆமாம், லீஸ்ட். அதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ், லீஸ்ட்ல ஃபர்ஸ்ட். எண்ணிக்கைன்னு பார்த்தா ரொம்ப குறைவு. பாளையங்கோட்டையில் 66.71% தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக கிள்ளியூர், மதுரை வடக்கு, மதுரை மத்திய தொகுதி, குளச்சல் அப்படின்னு சொல்லி 71.87% வந்து நிற்குது. பட் டாப் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது குமாரபாளையம் தான் அந்த 90 அப்படிங்கிற ஒரு வசீகர நம்பரை தாண்டிடுச்சு. பட் இது எல்லாமே 5 மணி நிலவரம். நமக்கு 6 மணி நிலவரம் இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில், ஒரு 7 மணி வாக்கில் தேர்தல் ஆணையம் அந்த நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காயத்ரி. ஸோ அந்த வகையில் இந்த எண்ணிக்கை எல்லாமே உயரும். ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழ்நாடு வரலாறு படைத்து விட்டது. அந்த வரலாறை மீண்டும் சற்றே அதிகரிக்க இன்னும் நமக்கு அந்த லேட்டஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் உதவும். சென்னை வரலாறு காணாத வாக்குப்பதிவு அரங்கேறி இருக்கிறது. 2021 55.31% இருந்தது. 2026 இப்போ லேட்டஸ்டாக 81.34% வாக்குப்பதிவு இருக்கிறது.